ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெளியே நல்லா மொறுமொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய உளுந்து இனிப்பு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் உளுந்து வடை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் உளுந்து இனிப்பு போண்டா செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் உளுந்து இனிப்பு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். அதை ஊற வச்சுருக்கேன். 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் இதை ஊற வச்சுட்டேன். 2 ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியை வடித்து எடுத்தாச்சு. இப்போ இது தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய உளுந்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதை சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு இதே மிக்ஸி ஜாரில் இந்த சுகர் அரைச்சிருக்கோம் இல்லையா, அது கூடவே இந்த உளுந்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது இந்த உளுந்தை இதோட சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் போண்டா. அதனால் ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்ச அந்த உளுந்தை இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு அரை முடி அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட சோம்பு கூட சேர்த்துக்கலாம். பட் நான் சேர்க்கல. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த உளுந்து மாவோட இந்த தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இது கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது இப்படி எடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக போய் விழணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உளுந்தை போண்டாவாக எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த உளுந்தை 2 ஹவர்ஸ்க்கு அதிகமாக ஊற வைக்காதீங்க. ஏன்னா ஆயில் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த போண்டா உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா உடனே திருப்பி விடாமல் ஒரு நிமிஷம் போல் இதை ஒரு பக்கம் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா இதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எல்லா பக்கமும் இதை நல்லா ஈவனாக திருப்பி விட்டு நல்லா குக் ஆகி இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஆயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு லைட்டான கலரில் இருக்குது. நீங்கள் இதுக்கு பதில் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்திங்க அப்படின்னா நல்ல டார்க்கான கலரில் வரும். இது நல்லா ஈவனாக குக் ஆனதும் இதை வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய உளுந்து இனிப்பு போண்டா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதில் ஒயிட் சுகருக்கு பதில் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இது ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.